வணக்கம், நான் மதினி பேசுகிறேன். இன்றைக்கி எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா நல்ல மழை நைட்டில் இருந்து இப்போ தான் கொஞ்சம் லைட்டாக வெறிச்சிருக்கு. அப்படி வெறிச்சிருந்தாலும் பாருங்கள், நல்ல சரியான காற்றும் மழையும் மூசாந்துக்கிட்டு இருக்குது. எப்போ மழை பெய்யும்னு கூட எங்களுக்கு தெரியாது. இந்த மழையிலையும் நாங்கள் காய்கறிகளை சமைச்சு இன்றைக்கி செம்மையாக பால் ரசம் வச்சு பாவக்காய் பொரியல், கேரட்டு பொரியல் வச்சு இன்றைக்கி சமைச்சு சாப்பிட போகிறோம். பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் மரங்கள்லாம் எவ்வளோ காற்றா கிடக்குது, எப்படி காற்று வருதுன்னு பாருங்கள். அதேமாதிரி மழை மூசாந்துட்டு இருக்குது பாருங்கள். இவ்வளோ நேரமாக மழை கொட்டிக்கிட்டு தாங்க இருந்துச்சு. இப்போ தாங்க லைட்டாக வெறிச்சிருக்கு. இந்த காற்றை பாருங்கள், அடிக்கிற காற்று சரியான காற்று. ஆனால் குளிர், அதிகமான குளிராக இருக்குதுங்க மழை நேரத்துக்கு. மீன் நண்டு எதுவுமே கிடைக்கல. ஏன்னு கேட்டிங்கன்னா, புயலுக்கு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு வல்லங்க போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால ஒருத்தருமே கடலுக்கு போகலை. அதனால வீட்டில் இருக்கிற பொருள்களை வச்சு தான் இன்றைக்கி சமைக்க போகிறோம். இப்போ வந்து நம்ம கேரட்டையும் பாவக்காயையும் கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். வாங்க, பாவக்காவை ஃபுல்லாக பொடிசாக கட் பண்ணிக்கிடுவோம். ஏன்டா பாவக்காய் பொரியல் பண்ணுறதுனால நம்ம பாவக்காயை நல்லா கழுவி தண்ணியில் அலசி எடுத்துக்கிறணும். எடுத்துக்கிட்டு இப்படி பொடிசாக கட் பண்ணிடுவோம். பாருங்கள், மழை தூவிக்கிட்டு இருக்குது லைட்டாக. இப்போ மிளகாய் வெட்டிக்கிடுவோம் பாவக்காய் பொரியலுக்கு. ஒரு அடுப்பில் வந்து நம்ம கேரட்டை போட போகிறோம், ஒரு அடுப்பில் பாவக்காய் பொரியல் பண்ண போகிறோம். இப்போ கடுகு சேர்த்துக்கிடுவோம். இப்போ வெங்காயம் சேர்த்துக்கிடுவோம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். பாவக்காவுக்கு வதங்கையும் நம்ம பாவக்காவை சேர்த்துக்கிடுவோம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிடுவோம். வெங்காயம் வதங்கத்தட்டியும் நம்ம கேரட்டை நறுக்கி எடுத்துக்கிடுவோம். கேரட்லாம் நம்ம உடம்புக்கு ஆரோக்கியமானது, ரொம்ப சத்தானது. அதனால கேரட்டு, பீட்ரூட்டு இப்படி காய்கறி எல்லாம் வாங்கி இந்த மழை டயத்தில் விதவிதமாக சமைச்சு சாப்பிடலாங்க. ரொம்ப உடலுக்கு ஹெல்த்தியானது காய்கறி எல்லாம். பாருங்கள், மிளகாய் பாவக்காய் இப்போ சேர்த்துக்கிறோம் ரெண்டையும். இப்போ பாவக்காய்க்கு நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். உப்பு சேர்த்து ஒரு தட்டை போட்டு மூடிடுவோங்க. பாவக்காய் நல்லா வதங்கி வரட்டுங்க. இப்படி தாங்க எங்கள் வீட்டில் வெள்ளி செவ்வாய்க்கு வந்து ரசமோ சாம்பாரோ புளிக்குழம்போ எதுண்டாலும் சரி காய்கறிகளை சமைச்சு வச்சு நாங்கள் சாப்பிடுவோங்க குடும்பத்தோடு இருந்து. ஏன்டா எங்களுக்கு ஒவ்வொரு நேரம் கடலுக்கு போக மாட்டாங்க. இந்த மழை நேரத்துலலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோவா வல்லங்க கடலுக்கு போகாத நேரம்லாம் இப்படி காய்கறி எங்கள் வீட்டில் இருக்கிறத வச்சு சமைச்சு எல்லாருமே பகிர்ந்து சந்தோஷமாக சாப்பிடுவாங்க. இப்போ
இப்போ ஒரு தட்டை போட்டு நல்லா மூடி விட்டுருவோம். வந்து பார்ப்போம் பாவக்காவை. என்ன செய்ய போகிறோன்னு பாருங்கள். கேரட்டு பொரியலுக்கு இப்போ அடுப்பில் கடாயை வச்சுட்டேன். இப்போ கடுகு சேர்த்துக்கிடுவோம். வெங்காயம் சேர்த்துக்கிடுவோம். எங்கள் வாரத்துக்குள்ளே பாருங்கள் பறந்து போய் அடிப்பாங்க காக்காவை. இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கணுங்க. இப்போ கேரட்டை சேர்த்துக்கிடுவோம். இப்போ நம்ம கேரட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடுவோம். கொஞ்சம் காய் நல்லா வதங்கி வரட்டும். வந்ததுக்கப்புறம் நம்ம தேங்காய், சீரகம், பூண்டு, மிளகாய் இதுதாங்க அரைச்சிருக்கோம் கேரட்டு பொரியலுக்கு. அதை சேர்த்துக்கிடுவோம். இப்போ மூடி வைப்போம். பாவக்காய் ரெடி ஆகிருச்சு. பாவக்காவுக்கு வந்து மஞ்சத்தூள் சேர்க்குறதா இருந்தால் சேர்த்துக்கோங்க. நான் மஞ்சத்தூள் சேர்க்கலை. நீங்கள் சேர்க்குறதா இருந்தால் பாவக்காயில் கொஞ்சோண்டு சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க நல்லா. இப்போ நம்ம திறந்து பாருங்க, கேரட் நல்லா அரைவேக்காடை வந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்ச மசாலாவை சேர்த்துக்கிடுவோம். தேங்காய், சீரகம், பூண்டு, பச்சை மிளகாய் இது தாங்க சேர்த்துருக்கோம். இது கூட சேர்ந்து நம்ம மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறோம். இப்போ தண்ணி சேர்த்துக்கிறோம். ஏற்கனவே நான் உப்பு சேர்த்துக்கிட்டேன். இப்போ மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறோம். ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ கொஞ்சம் லைட்டாக போடுவோங்க. அப்படியே தட்டை போட்டு மூடி வச்சுருவோம். நல்லா அந்த மசாலாலாம் கேரட்டில் இறங்கி நல்லா கொதிச்சு நல்லா வற்றி நல்ல ஒரு மணத்தோடு இறக்கிடுவோம். இப்போ
இப்போ கேரட் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இறக்கி வச்சு சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். இப்போ கேரட் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இறக்கி வச்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். பால் ரசம் வச்சுட்டோம். பாவக்காய் பொரியல், கேரட்டு பொரியல், மழை நல்லா மூசாந்துக்கிட்டு இருக்குது. இந்த மூசாப்புலேயும் நல்லா காற்று பாருங்கள், சில சிலிண்டருக்கு காற்று. இப்போ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன். நல்லா தேங்காய் பால் ரசம் வச்சு கேரட்டு பொரியல், பாவக்காய் பொரியல் இருக்குதுங்க. சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். தேங்காய் பால் ரசத்துக்கு நான் இப்போ சாப்பிட்டு டேஸ்ட்டு பார்த்தேங்க. உண்மையிலே அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குதுங்க. நம்ம கூட என்ன பொரிச்சிருக்கோம்னா பாவக்காய் பொரிச்சிருக்கோங்க, அது கூட சேர்ந்து. அருமையான சாப்பாடுங்க. இப்படி மழை மூசாப்போட சமைச்சு செம்ம கட்டுக்கிட்டு இருக்கேன். என் தம்பியும் என் மாப்பிள்ளையும் கடற்கரையில் வேலை பார்க்குறாங்க. அவங்க வந்து சாப்பிடுவாங்க. இன்றைக்கி நான் மட்டும் இது சமைச்ச உடனே நான் தாங்க சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கேன். அப்புறம் வந்து எல்லோரும் சாப்பிடுவாங்க. உண்மையிலே அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குங்க. இந்த மழை நேரம் நம்ம வீட்டில் எந்த பொருள் இருந்தாலும், இப்படி மழை நேரம் மீன் எங்களுக்கு கிடைக்கல, இன்றைக்கி கடலுக்கு போகாததுனால, அதனால் வீட்டில் உள்ள காய்கறிகளை இப்படி வெள்ளி செவ்வாய்க்கிழமையெல்லாம் நாங்கள் இப்படி காய்கறியை வச்சு தாங்க சமைச்சு சாப்பிடுவோம் குடும்பத்தோடு சந்தோஷமாக. நீங்களும் அது மாதிரி சமைச்சு நல்லா டேஸ்ட்டாக ருசியாக அந்த சமையலை நல்லா ரசித்து சமைச்சு சாப்பிடுங்க குடும்பத்தோட சந்தோஷமாக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் மனமார்ந்த நன்றிகள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.